ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் உருளைக்கிழங்கும் பச்சை துவரம் பருப்பும் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து குஜராத்தில் ரொம்பவே பாப்புலரானது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மார்க்கெட்லலாம் வந்து இது கிடைக்கும். பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ வாங்க அப்படியே கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து கடாயிலையும் பண்ணலாம், குக்கரில் பண்ணோம் அப்படின்னா வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு பிரிஞ்சியில் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து 2 உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. உருளைக்கிழங்கு வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலை, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்பு. இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா ரெடியாக இருக்குது. உருளைக்கிழங்கு ஓரளவு வெந்திருக்கு. இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தனி மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து இந்த பருப்பை நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு கிடச்சிச்சு அப்படின்னா வாங்கி செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக இதே மெத்தடில் பச்சை பட்டாணிலையும் செஞ்சுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க மல்லியில் பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிக்கலாம். இதுவும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கணும். எல்லாமே வந்து கொஞ்சம் பொறுமையாக நல்லா வதக்கி எடுத்தோம் அப்படின்னா கிரேவி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவு நல்லா வதக்குனதும் 2 தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து கட் பண்ணி சேர்க்க வேணாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும், நல்லா க்ரீமியாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தக்காளியுமே வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் ஒரு 1/4 கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேணாம். தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆயிரும். வதக்குனதுலேயே வந்து உருளைக்கிழங்கெல்லாம் வந்து ஓரளவு வெந்திருக்கும். 2 விசில்லேயே சூப்பராக நல்லா குலைவாக வெந்து வந்துடும். சூப்பரான டேஸ்டான கிரேவி ரெடி. இது சப்பாத்தி சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.